வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டாக்கான எம்டி சால்னா பார்க்க போகிறோங்க. சால்னாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் பல்லாக கீறினதை போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 7 ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 3 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கசகசா 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேவைப்பட்டால் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொரன்னு வந்துருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கேன். ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணி வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அன்னாசி பூ, பிரியாணி எல்லாம் ஒரு சின்ன பிஞ்சு, கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சோம்பு பொரிஞ்சது. நம்ம அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது வாசனை போனது. நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே ஆட் பண்ணுறேங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சோன்னா உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான சிக்கன் மசாலா நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் திக்னஸ் குழம்பு கொடுக்கும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.